ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. சின்னஞ்சிறு விதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆலமரத்தை மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு எல்லையற்ற ஆற்றல் நிச்சயமா ஒளிஞ்சிருக்கும். கரெக்டா? எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. திறமை இல்லாத மனுஷனை யாராலையும் பார்க்க முடியாது. கண்டிப்பா உனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். உனக்கு நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டாலும், ஆனா உங்ககிட்ட திறமை இருக்குங்கிறது 100% உண்மை. அதை நம்ம உணர்றோமோ இல்லையோ, அதுதான் உலக நியதி. சரியா? சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற எல்லையற்ற அந்த ஆற்றலை வெளியே வர முடியாம தடுக்கிற ஒரு சங்கிலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிறதுனாலதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு ஆசைப்படணும், சுத்தி உள்ளவங்க என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க. சிம்பிளா சொல்றாங்க, இந்த மனுஷங்க என்ன பண்ணாலும் பேசதான் போறாங்க. லைக், நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க செஞ்சாலும் பேசுவாங்க, நீங்க அதை செய்யலைனாலும் பேசதான் போறாங்க. அதை பெஸ்டா பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிக்க தான் போவாங்க. நீங்க எதுவுமே பண்ணாலும் இவன் வேஸ்ட், எதுவுமே செய்ய மாட்டான்னு பேசதான் போறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். கரெக்டா? ஸோ இது நம்மளால முடியாதோ. தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது என்னது? ஒரு விஷயம், அதை ஒரு செயலை அதுக்கு நாம தகுதி இல்லை அப்படின்னு நம்மளை நாமளே ஃபீல் பண்றதுதான் இந்த தாழ்வு மனப்பான்மை. ஸோ உங்களோட லட்சியம் இந்த மாதிரி எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தடுக்கிறதா இந்த தாழ்வு மனப்பான்மை. இது எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் உங்களை அந்த மாதிரி செய்ய வைக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகேவா? ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அதுல பாசிட்டிவா யோசிக்க விடாம இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒரு ஃபீல் தான் உங்க லைஃப்ல ஃபெயிலியரை நோக்கி கூட்டிட்டு போகுது. சரியா? நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றது, அதுதான் நம்ம சேனலோட நோக்கம். தாழ்வு மனப்பான்மையோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாய்ப்பை திருடுறதா இதோட ஃபர்ஸ்ட் வேலை. லைக் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்வியூல போயிட்டு நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கலாம். ஆனா அதன் முன்னாடியே அது நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டை இந்த தாழ்வு மனப்பான்மை கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம அதுக்காக ஒரு பெரிய வேலையை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இது என்ன பண்ணும், நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை பூட்டு போட்டு தடுத்துற மாதிரி வேலை செய்யும். லைக், ஒரு இடத்துல ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த இடத்துல போய் நான் பேசினா என்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு. அதில் நீங்கள் எப்படி நினைக்கிறோம், நம்ம முன்னாடி பேசும்போது நம்மளுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சதை நம்ம அவங்க கிட்ட போயிட்டு சொல்ல போறோம் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். பட் நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்றது கிடையாது. நம்மளால முடியாது, நம்ம பேசினா கரெக்டா இருக்குமோ இல்லையோ, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த மாதிரி வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணவே விடாது. இதுதான் இந்த தாழ்வு மனப்பான்மையோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை. நம்ம வாய்ப்பை அது திருடிட்டு போயிடும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல, உங்களை நீங்க மதிப்பிடுற அந்த அளவுகோலை உடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வெளியில ஒருத்தங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க நம்மளை விட பணத்துல, பதவியில, டேலண்ட்ல, இது மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையும் அவங்களையும் கம்பேர் பண்ணுவோம். அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் இருக்கு, அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க ஒரு ரிச், ஸோ அதனால அவங்க சாதிக்கிறாங்க, நம்மளால முடியாது. ஆக்சுவலாக அவங்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் வித்தியாசம் இருக்கும். அவங்க டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி நம்ம நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நம்மளே கொண்டு வந்துடுறோம். ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை நிச்சயமாக இருக்கும். பட் நம்மளுக்குள்ள தனித்திறமையை வெளிக்காட்ட முடியாமல் நம்ம பெஸ்ட் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நினச்சி நம்மளே ஜட்ஜ் பண்ணி நம்ம வேல்யூவை நம்ம கெடுத்துக்கிறோம். இதுக்கு காரணமும் இந்த தாழ்வு மனப்பான்மை தான். இந்த மாதிரி யோசிக்கிறத நம்ம தவிர்க்கணும். தேர்ட் விஷயம் என்னன்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை ஆரோக்கியமான உறவுகளை சிதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த நம்மளுக்கு ஒரு நம்ம மேல ஒரு ஜாஸ்தியான நம்பிக்கை இல்லை அப்படி தானே. ஸோ அதனால நம்ம என்ன நினைப்போம்னா, மோஸ்டா மேக்சிமம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கும். ஏன்னா நம்ம தனித்து செயல்பட்டா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்குள்ள இருக்கும்.
கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்றதுனால, அவங்க வந்து எந்த விஷயம் சொல்லணும், அந்த ஒரு அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சு போயிறக்கூடாது. நம்ம கோவப்பட்டா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. லைக் ஒரு விஷயத்த நம்ம நோ சொன்னா, அவங்க அதுக்கு அதுக்கு எது விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்னால இதுக்கு காரணம் என்னது? நம்மளுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்ல. சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்கள ஜாஸ்தி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதனால நம்மளால எதுவுமே தனிச்சு செயல்பட முடியாது. ஸோ அவங்க நம்மள எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? நம்மள பத்தி ஏதாவது சந்தேகமா யோசிப்பாங்களோ? ஸோ இதனால ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமாவும் இருக்காது. அன்பாவும் போகாது. அது ஒரு பயந்து பயந்து நம்மளால எதுவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லயே இந்த ரிலேஷன்ஷிப் போகும். ஸோ இதுக்கு காரணமும் இந்த தாழ்வு மனப்பான்மை தான். லைஃப்ல எப்பவுமே நம்ம தன்னிச்சையா செயல்படணும் அப்படிங்கிற தாட் நம்மளுக்குள்ள நிறையவே இருக்கணும். ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சாதனை வந்து முடங்கி போயிரும். என்ன விஷயம் அப்படின்னா, உங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க ஒரு விஷயம் செய்றதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இத நம்ம செஞ்சா அது வேலைக்கு ஆகுமா? அது வந்து சாத்தியமாகுமா? எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்படிங்கிறத நீங்க யோசிப்பீங்க. ஆனா உங்க மனசு என்ன செய்யும்? ஆஹா! அது சரி வராது. கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்காதுன்னு உங்க மனசே ஃபீல் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு விஷயத்த செஞ்சு அதுல தோல்வி அடையறத விட, செய்யாம இருக்கிறதே மேல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வந்துரும். ஸோ இது ரொம்பவே வொர்ஸ்ட்டான விஷயம். இதுக்கு காரணமே அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற ஃபீல் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஃபீல் பண்றதுனால நம்ம ஒரு எந்த விஷயத்துலயும் இறங்குறதும் இல்ல, ஜெயிக்கிறதும் இல்ல, தோற்கிறதும் இல்ல. நம்ம வந்து வேஸ்ட்டுங்கிற பேரை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம். பட் நம்மளுக்குள்ள திறமை இருக்கும். நம்ம அதை செஞ்சு பார்த்தா சம்டைம்ஸ் அது வந்து வெற்றி அடையிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும். ஆனா நம்ம அதை கம்பல்சரி ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும். ஆனா தாழ்வு மனப்பான்மை எதுல இருந்து தொடங்கும்? நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நமக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸ்கூல்ல மிஸ் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சாங் பாடுறதோ இல்லைன்னா பேசுறதுக்கோ ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போவே நம்ம தைரியமா இருந்துச்சு ஸ்கூல் பெஞ்ச்ல இருந்து அப்புறம் ஸ்டேஜ் வரைக்கும் போனோம்னா, நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் அங்கெல்லாம் போகும்போது நம்ம ஒரு 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 விஷயத்த ஒரு கோஆர்டினேட் பண்றவங்களா நம்ம சேஞ்ச் ஆகும். அதுக்கு காரணம் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த மாதிரி பண்ணணும். அப்பல இருந்தே நான் நான் எதையுமே பண்ண மாட்டேன், எதையுமே தைரியமா பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களோட லைஃப் கஷ்டப்படும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட லைஃப்பும் ரொம்பவே கஷ்டப்படும் உங்களால. ஸோ அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. லைஃப்ல எந்த விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் தைரியமா செய்ய கத்துக்கோங்க. உங்களை நீங்க உயர்வா மதிப்பிட கத்துக்கோங்க. சரியா? அடுத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்கங்கிறது அது செகண்டரி. அது நமக்கு தேவையில்லை. யாரும் வந்து நமக்காக நிக்க போறது இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, நீங்க யாருக்கும் குறைச்சலானவங்க கிடையாது. உங்களோட தோற்றம், உங்களோட கடந்த கால வாழ்க்கை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நிச்சயமா அது வெற்றிங்கிறத அடைஞ்சே ஆகும். சரியா? ஸோ எப்பவுமே உங்க மேல ஒரு தனித்துவமான ஒரு முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். சரியா? இந்த உலகம் நம்ம கிட்ட இருக்கிற குறைய சொல்றது அப்படிங்கிறது, உங்க திறமையை நீங்க காட்டினீங்கன்னா அந்த குறை எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தள்ளி போயிடும். ஸோ தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வார்த்தையும் உங்க அகராதிலே இருக்கக்கூடாது. இந்த செகண்டே அதை தூக்கி வீசுங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.